தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், மூவரில் ஒருவரும் ஒருமையில் மூவருமாகிய உண்மை கடவுளை நாம் போற்றுவோம். அன்பில் உள்ளது மூவொரு தன்மை, தன் புகழ் என்றும் ஒளித்திடுக. அன்பின் ஆர்வம் எம்மை ஆட்கொள்ள இன்ப பிடியில் இணைகின்றீர். அன்பினால் அனைத்தையும் படைத்த தந்தாய், மனிதருக்கு உமது இறை இயல்பிலும் வாழ்விலும் வரம் தர தயை கூர்ந்தீர். வாழ்வதை பெற்றிட வரமருள்வீர். கடவுளின் மகனே, உள்ளொளி சுடரே, உடன்பிறப்பாய் எம்மை ஆக்கினீரே. பசுமை கிளையாய் திராட்சை கொடியில் இணைந்திட எமக்கு அருள்வீரே. அன்பே, ஆற்றலே, தூய ஆவியரே, உன்னொளி அனைத்தையும் ஆள்கிறதே. இதயத்தின் ஆழத்தில் இதமாய் நீர் இருந்து புதுப்பிப்பீர் தூயதாய் எம் உள்ளத்தை. மூவொரு இறைவா, எம்முள் வாழும் முதல்வா, அன்பு விருந்தினரே, அருளால் உம்முடன் யாம் இணைந்திடவே அருள்வாய் துய்த்துமை துதிப்போமே. ஆமேன். முன்மொழி 1. போற்றுதற்குரிய மூவொரு கடவுளே, மேன்மையும் வல்லமையும் மாட்சியும் மாண்பும் புகழ்ச்சியும் போற்றுதலும் என்றென்றும் உமக்கே உரியது. கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில்
உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போற்றுதற்குரிய மூவொரு கடவுளே, மேன்மையும் வல்லமையும் மாட்சியும் மாண்பும் புகழ்ச்சியும் போற்றுதலும் என்றென்றும் உமக்கே உரியது. முன்மொழி 2. போற்றுதற்குரிய மூவொரு கடவுளே, உம் படைப்புகள் அனைத்தும் உண்மையாகவே உம்மை புகழ்ந்து போற்றி பெருமைப்படுத்துகின்றன. நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வில் நிறைவு கண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வை மாற்றிக் கொண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்ணீரே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போற்றுதற்குரிய மூவொரு கடவுளே, உம் படைப்புகள் அனைத்தும் உண்மையாகவே உம்மை புகழ்ந்து போற்றி பெருமைப்படுத்துகின்றன. முன்மொழி 3. அனைத்தும் அவரிடமிருந்து, அவர் வழியாக, அவரிலேயே உண்டாயின. அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து
களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்தும் அவரிடமிருந்து, அவர் வழியாக, அவரிலேயே உண்டாயின. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. அருள் வாக்கு. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12 இறை சொற்றொடர் 4 முதல் 6 வரை. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். சிறு மறுமொழி. போற்றுதற்குரிய கடவுளே, உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. போற்றுதற்குரிய கடவுளே, உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. உமக்கே என்றும் நன்றியும் உரித்தாகுக. போற்றுதற்குரிய கடவுளே, உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. போற்றுதற்குரிய கடவுளே, உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. அனைத்தையும் படைத்து ஆளும் தூய பிளவுபடாததுமான மூவொரு கடவுள் இன்றும் என்றும் முடிவில்லா காலத்திற்கும் போற்றப்படுவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்தையும் படைத்து ஆளும் தூய பிளவுபடாததுமான மூவொரு கடவுள் இன்றும் என்றும் முடிவில்லா காலத்திற்கும் போற்றப்படுவாராக. மன்றாட்டு. இக்காலை வேளையில் பெருமகிழ்வுடன் தந்தை, மகன், தூய ஆவியாரை போற்றி மாட்சிப்படுத்தி மன்றாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தூய தந்தையே, உமக்கு முன் நாங்கள் ஒன்றுமில்லை. தூய ஆவியாரை எங்களிடம் அனுப்பும்படியாக உம்மிடம் இறைஞ்சி வேண்டுகின்றோம். அவர் எங்கள் வலுக்குறைவில் எங்களை திடப்படுத்தி உமது திருமுன் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. கடவுளின் மகனே, தேற்றுகிறவரை உமது திருச்சபைக்கு அனுப்பும்படி தந்தையிடம் வேண்டினீர். உண்மையின் ஆவியார் எப்பொழுதும் எங்களோடு தங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தூய ஆவியாரே வாரும், உம்முடைய கனிகளை எங்களுக்கு மிகுதியாகத் தந்தருளும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு இவற்றை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியருளும். எங்களுக்கு நேர்மை, பொறுமை, சாந்தம், நம்பிக்கை, நன்னயம், அடக்கம், கற்பு ஆகியவற்றை அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் மகனின் ஆவியாரை எங்கள் இதயங்களுக்குள் அனுப்பினீர். நாங்கள் கிறிஸ்துவோடு உம் உரிமையாளர்களும் உடன் உரிமையாளர்களும் ஆகும்படியாக உம் தூய ஆவியாரால் எம்மை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடமிருந்து புறப்படும் துணையாளரை உமக்கு சாட்சியாக நீர் அனுப்பினீர். மனிதருக்கு முன் எங்களையும் உமது சாட்சிகளாய் உருவாக்கியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறைவேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. கடவுளாகிய எங்கள் தந்தையே, உண்மையின் வார்த்தையானவரையும் எங்களை தூய்மையாக்கும் ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது மேலான வியத்தகு மறைபொருளை மனிதருக்கு வெளிப்படுத்தினீர். உண்மை, நம்பிக்கை இவை கற்பிப்பது போல் மாட்சியில் மூவரும் என்றும் உள்ளனர் என்பதையும், மேன்மையில் மாபெரும் ஒரே கடவுளாய் இருக்கிறீர் என்பதையும் மனதில் கொண்டு உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் உம்மை வழிபடவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.